தென் சுப்பிரமணியன் என்ற பெயர் சொன்னாலே அந்த ஊரில் ஒரு காலத்தில் சிரிப்பும் சலசலப்பும் நினைவுக்கு வரும். தங்கக்கரண்டியுடன் பிறந்தவன் என்ற பேச்சு அவனைச் சுற்றி எப்போதும் ஒலித்து கொண்டே இருந்தது. பணம், வசதி, ஆடம்பரம், நண்பர்கள், விளையாட்டு, கிண்டல், மிஸ்சிவியஸ் நேச்சர் என வாழ்க்கையை ஒரு விளையாட்டாகவே எடுத்து கொண்டவன். வேலை என்ற வார்த்தையே அவனுக்கு பிடிக்காது. வாழ்க்கை சும்மா அனுபவிக்கதான் என்பதே அவன் தத்துவம். நாள் காலம் யாரையும் கேட்காமல் கேள்வி கேட்கும். ஒரு நாள் அமைதியான மாலை அவன் தனியாக அமர்ந்திருந்த போது மனசுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நான் இவ்வளவு நாளா விளையாடிக்கிட்டே இருக்கேனே, நான் சாதிச்சது என்ன? அந்த ஒரு கேள்வி அவன் உள்ளத்தை உலுக்கியது. அன்றுதான் அவன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். கைகளில் மண் பிடிக்காதவன், விவசாயம் என்றால் பண்ணையார்களுக்கான வேலை என்று நினைத்தவன், இன்று விவசாயத்தையே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். பெரிய பெரிய புத்தகங்கள் இல்லை, பட்டம் இல்லை, ஆனால் ஆர்வம் இருந்தது. விவசாயிகளுடன் பேசினான், மண்ணை நுகர்ந்தான், விதையை கையில் எடுத்தான், வெயிலில் நின்றான், வியர்வையை ரசித்தான். தோல்விகள் வந்தன, சில பயிர்கள் வீணானது, சில இரவுகள் கவலையில் தூங்கவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு பிடிவாதம்தான், நான் செய்வேன். காலம் சுழன்றது. உழைப்பின் பலன் மெதுவாக தெரிந்தது. அவன் வீட்டின் முற்றத்தில் பப்பாளி காய்கள் குனிந்து நின்றன. நிலக்கடலை சாக்குகள் அடுக்கடுக்காய் குவிந்தன. அப்போது 100 ரூபாய் பெரிய தொகை என்று கருதப்பட்ட காலத்தில் அவன் லட்சங்களை ஈட்டினான். பணம் வந்தது. ஆனால் அகந்தை இல்லை. அந்த உழைப்பு அவனை அடக்கமானவனாக்கியது. அடுத்த கட்டமாக அவன் வாழ்க்கையில் இன்றா என்ற தைரியமான, அழகான, புத்திசாலி பெண் வந்தாள். அவனின் கனவுகளை புரிந்து கொண்டவள், அவனின் உழைப்பை மதித்தவள். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறியது. 5 அழகான தேவதைகள் போல குழந்தைகள், வீட்டில் எப்போதும் சிரிப்பு. பண்டிகை வந்தால் வீட்டின் கதவுகள் திறந்து இருக்கும். ஏழைகளுக்கு உணவு, துணி, உதவி, குழந்தைகளுக்கு கல்வி, விவசாயத்திற்கு புதிய முயற்சிகள், சமூகத்திற்கு நன்மை செய்யும் மனம். காலம் ஓடியது. இளைஞனாக இருந்தவன் முதியவரானான். 79 வயதில் அவன் திரும்பி பார்த்தபோது ஆச்சரியம். 20 வயதில் ஒன்றுமில்லாமல் தொடங்கியவன் 70 வயதில் கிராபேட்டி என்று ஊரே அழைக்கும் அளவுக்கு உயர்ந்தவன். சுத்தி என்றால் காகிதத்தில் இல்லை, ஆனால் அவன் விதைத்த பயிர்கள், வளர்த்த மனிதர்கள், கொடுத்த உதவிகள், பகிர்ந்த மகிழ்ச்சி தான் அவன் உண்மையான சொத்து. அவன் வாழ்க்கை சொல்லும் பாடம் ஒன்றேக, உழைப்பு எப்போதும் தன் கிரீடத்தை தானே சூடிக்கொள்கிறது. விளையாட்டாக ஆரம்பித்த வாழ்க்கை அர்த்தமுள்ள சாதனையாக மாறியது. தென் சுப்பிரமணியன் என்ற பெயர் இன்று அந்த ஊரின் மண்ணோடு கலந்து நம்பிக்கையின் வாசனையோடு நிற்கிறது.